மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2025 ஆக்ஷன் நடந்தது. மிகப்பெரிய ஆக்ஷனில், வரலாற்று மிக்க ஆக்ஷன். ஆனால் எந்தெந்த டீம் என்னென்ன பிளேயரை வாங்கியிருக்காங்கன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கூட இன்றைக்கி மனசாட்சி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரும், 8 to 10 மினிட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிறந்த மண் சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ், த பிராண்ட் MS தோனி அண்டு த குத்ராஜ் கைக்வாட் அவரோட கேப்டன்சி. ஃபஸ்ட்டு சென்னை தான் பார்ப்போம். சென்னை ஏற்கனவே 5 பேர் ரீட்டைனு. நம்ம காரியகர்த்தா ஜடேஜா, ருத்ராஜ், அப்புறம் பத்திரன்னா, டூபே, அப்புறம் நம்ம தலைவன் தோனி, 5 பேர் ரீட்டைன்டு. புதுசாக வாங்கியிருக்கிறாங்க யாருன்னா நூர் அகமது, ஆப்கானிஸ்தான் பிளேயர். அது குஜராத்தில் இருந்தாப்புல. போன வருஷம் கொஞ்சம் நல்லா போட்டாப்புல, ஓரளவுக்கு இருந்தது அவரோட சீசன் குஜராத்தில். இப்போ சென்னையில் எடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் ஆல் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கம்பேக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு ரவிச்சந்திரா இப்படி போட போகிறாரு இப்போ சிஎஸ்கேல வந்து. அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு மிகப்பெரிய இது. அப்புறம் நம்ம சுட்டி குழந்தை, அவர் கம்பேக் சிஎஸ்கே. அவரும் 3 வருஷம் கழிச்சு சிஎஸ்கேக்கு வந்துருக்குறாங்க. குர்ஜப்னீத் சிங், நேத்தன் எல்லிஸ் ஆஸ்திரேலியா பவுலரு, ஜாமி ஓவர்டன் இங்கிலாந்து பவுலரு, அப்புறம் நம்ம விஜய் சங்கரா, சந்திரசேகர ஜெய ஜெய சந்திரசேகர பா. சரி, நீ சிஎஸ்கேல தமிழ் பிளேயர் இல்லைன்னு அசிங்கமாக திட்டி கலாய்ச்சி இப்போ ஒரு வழியாக 2 தமிழ் பிளேயர் எடுத்துருக்கிறாரு நம்ம காசி சார் அவர்கள். ஸோ 2 தமிழ் பிளேயர் வந்திருக்கு, அஸ்வின், அப்புறம் நம்ம விஜய் சங்கர். தீபக் கூடா அவர் லக்னோவில் சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ சென்னையில் என்னத்தை கிழிக்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்தது அவ்வளோதாங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்ச பிளேயர். அப்புறம் ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஎம் பண்ணி வாங்கிட்டாங்க. டெவன் கான்வேயும் ஆர்டிஎம் பண்ணி வாங்கிட்டாங்க. இதுதான் என்னை பொறுத்த இருக்க சிஎஸ்கே. மற்றபடிலாம் எவன்லாம் தெரில, போங்கடா. அடுத்தது டெல்லியில் என்ன சோகம். ரிஷப் பண்ட் 27 கோடி டெல்லி விட்டாங்க. லக்னோவுக்கு போடா நீ அப்படின்னு விட்டாங்க. அதே KL ராகுல் லக்னோவிலேருந்து டெல்லியில் போட்டாங்க. அக்ஷர் பட்டேல் ரீட்டைனு, குல்தீப் யாதவ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, அபிஷேக் போரல் 4 பேர் தான் அங்கே ரீட்டைன்டு. நடராஜன், நம்ம நடராஜன் தமிழ் பிளேயர், தமிழ் மைந்தன், அவர் டெல்லிக்கு வந்திருக்காரு. 10 கோடி சன்ரைசர்ஸ் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அவரை. ஸ்டார்க்கு கொல்கட்டாவில் போன வருஷம் ஹையஸ்ட் ஆக்ஷனாக இருந்த பிளேயராக இருந்தவர் இந்த ரிஷப் பண்ணிட்டு போன வருஷம் நம்ம ஸ்டார்க்கு. இப்போ இந்த வருஷம் வந்து டெல்லிக்கு செலச்சத்துக்கு ஒன்றுமே குறைஞ்சி போல, பரவாயில்ல, 11.25 கோடிக்கு தான் வந்திருக்காரு. அடுத்து ஜேக் ஃப்ரேசர் மிக ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. முகேஷ் குமார் ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. ஹாரி புரூக் புதுசாக வந்திருக்காரு. அப்புறம் ஃபேஃப் டூப்ளசி, ஏண்டா RCBயில் எப்படி அடிச்சாடுறா ஃபேஃப் டூப்ளசி, அவரை இப்படி மட்டம் பண்ணிட்டீங்களேடா, 2 கோடிக்கு டெல்லியில் எடுத்துட்டீங்க. மோஹித் சர்மா, டானன் ஃபெராரியா, அப்புறம் சம்மீரா ஸ்ரீலங்கா போலர். இந்த சம்மீரா எப்படி போடுவோம் அவருக்கு, அவன் ஃப்ளூக்கில் போடுற பவுலரு, அவன்லாம் அந்த அளவுக்கு கேட்டு எடுக்க மாட்டான். இதுதான் டெல்லி, அந்த அளவுக்கு வேறு ஒன்றும் இல்லை, மற்றெல்லாம் அன்கேப்டு பிளேயர்ஸ் தான். அடுத்தது ஜிடி தான் குஜராத். ரஷீத் கான் ரிட்டைன், சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ராகுல் தேவாத்தியா 5 பேர். சிராஜ், விராட் கோலி, சிராஜ் எதிர் அணியில் இப்போ போல் போட போகிறாங்க இந்த வருஷம் ஐபிஎல்லேருந்து. சிராஜ் குஜராத்து. ஜாஸ் பட்லரு ராஜஸ்தானில் கிழிச்சாம். பட்லரு இப்போ குஜராத்தில் போட்டாங்க. ஓப்பனிங் வந்துடும் சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் தான் ஓப்பனிங்கு. பிரசீத் கிருஷ்ணா கொல்கட்டாவில் தான். வாஷிங்டன் சுந்தர், இங்கேயும் ஒரு தமிழ் சிங்கம் இருக்கிறது. டெல்லியில் ஒரு தமிழ் சிங்கம் நடராஜன், குஜராத்தில் 2 தமிழ் சிங்கம். ஆமாம், சாய் கிஷோரை ஆர்டிஎம் பண்ணி வாங்கிட்டாங்க குஜராத்து. வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், 3 தமிழ் சிங்கங்கள் இருக்கு குஜராத்தில். சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், 3 தமிழ் சிங்கங்கள் குஜராத்தில் இருக்கு. ஒரு தமிழ் சிங்கம் நடராஜன் அங்கே இருக்குது. டெல்லியில் சிஎஸ்கேல 2 தமிழ் சிங்கம். ஓகே,
ஜெயந்த் யாதவ், இஷாந்த் சர்மா குஜராத். இஷாந்த் சர்மா டெல்லியில் போட்டு இருந்தார் ஒரு 6-7 வருஷமாக. இப்போ தான் சன்ரைசர்ஸ்லேருந்து டெல்லியில் வந்தார். இப்போ டெல்லியிலேருந்து இப்போ குஜராத்துக்கு வந்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு டெக்கன் சார்ஜஸில் இருந்தார், கொல்கட்டாவில் இருந்தார், பஞ்சாபில் இருந்தார். இஷாந்த் சர்மா வரலாறு, ஐபிஎல்லின் வரலாறு. அனூஜ் ராவத் ஆர்சிபியில் இருந்தவர். மற்றபடிலாம் அர்ஷத் கானு, 100 கீரு, அப்புறம் வேறு யார், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத். ரதர்ஃபர்டு, குயிட்ஜி மும்பையில் இருந்தான். குயிட்ஜி, கிளென் ஃபிலிப்ஸு ஃபஸ்ட்டு டே அன்சோல்டாக போனார். 2வது நாளில் ஜிடி ஏற்றுட்டாங்க 2 கோடி. டேவிட் வார்னர் அன்சோல்டு பண்ணிட்டீங்களே. ஐயோ, டேவிட் வார்னர் அன்சோல்டு. எனக்கு அன்சோல்டு பிளேயரில் மற்றது கூட கண் கலங்கலை, மனசு கலங்கலை. ஆனால் டேவிட் வார்னர் அன்சோல்டு ஆனது ரொம்ப கவலையாயிடுச்சுங்க. அவரை கண்டிப்பாக எப்படியாவது எதனா ஒரு திக்குமுக்கு எதனா ஒரு கண்டிஷனை போட்டு அவரை தயவுசெய்து 2025 விளையாட வச்சிருங்க. அதுதான் கேட்க வேணும். மற்ற அடுத்தது கேகேஆர் 4வது. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், நரேன், ஹர்ஷித் ராணா, ரமன்தீப் சிங்கு, இவங்க தான். வருண் சக்கரவர்த்தி 6 பேர் ஏற்கனவே ரிட்டைன்டு. புதுசாக ஆனது நார்கியா, அதுக்கப்புறம் டெல்லியில் இருந்தான். குண்டன் டிகாக்கு இதில் இருந்தான், குண்டன் டிகா இது லக்னோவிலேருந்து கொல்கட்டாவுக்கு போட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஆஸ்திரேலியா பிளேயரு. குருபாஸு, மோயின் அலி நம்ம சிஎஸ்கேல இருந்த சிங்கம் கொல்கட்டாவுக்கு போயிடுச்சு. ராமன் பாவல் அவன் நல்லா விளாடுவான், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். அவன் ராஜஸ்தானில் இருந்தான், டெல்லியில் இருந்தான், இப்போ கொல்கட்டாவில் போட்டாங்க. ரஹானே சென்னையில் இருந்தார், மறுபடியும் கொல்கட்டா வாங்கிடுச்சு. உம்ரான் மாலிக் போன வருஷம் ஐபிஎல்லே 150 போட்ட ஒரு பிளேயர், சன்ரைசர்ஸில் இருந்தவர், இப்போ நம்ம கொல்கட்டாவுக்கு போயிட்டார். மனிஷ் பாண்டே, அப்புறம் வேறு எவனும் இல்லை சொல்கிற அளவுக்கு. எல்எஸ்ஜியில் நம்ம ரிஷப் பண்ட் 27 கோடி சொல்லியே ஆகணும். அவர் தான் கேப்டன். பூரானு, அப்புறம் இந்த மயாங்க் யாதவ், ரவி பிஷ்னாயி, பதோனி, மோசின் கான், இவங்கெல்லாம் ரீடைன்டு பிளேயர்ஸ். புதுசாக மில்லர் குஜராத்லேருந்து லக்னோவுக்கு போயிட்டார். ஆவேஷ் கான் ராஜஸ்தானில் இருந்தால் இப்போ லக்னோ வந்துட்டான். அப்புறம் மிச்சல் மாஸ் லக்னோவு. ஏடன் மாக்கரம் சன்ரைசர்ஸ் கேப்டனாக இருந்தான் போன சீசனு, இப்போ லக்னோவுக்கு வந்துட்டான் சாதாரண பிளேயராக. அப்புறம் பிரிக்ஸி, அப்புறம் ஜோசப்பை ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க, ஷமாரா ஜோசப். மற்றபடி சொல்கிற அளவுக்கு வேறு எவனும் இல்லை லக்னோவில். அடுத்தது பால்தான்ஸ், கடப்பாறை டீம்டா. கடப்பாறையில் எல்லாம் 5 இந்தியன் பிளேயர் ரீட்டைனு. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார், தலைவர் ரோஹித் சர்மா, திலக் வர்மா 2ம் ரீட்டைனு. யாதவ், பாண்டியா, பும்ரா. மும்பையில் மறுபடியும் கம்பேக் கொடுத்தது ட்ரின் போல்ட்டை வாங்கினாங்க. வில் ஜாக்ஸ் ஆர்சிபி டீம் ஓனர்கிட்ட போய் நம்ம ஆகாஷ் அம்பானி கை குத்துக்கிறார். எங்களுக்கு வில் ஜாக்ஸை நீ குத்துறது ரொம்ப நன்றியாக போச்சுன்ட்டு வில் ஜாக்ஸை குத்துட்டு இங்கே இருந்த டிம் டேவிட ஆர்சிபியில் போட்டாச்சு. அப்புறம் கசான் ஃபார் ஆப்கானிஸ்தான் யங் பவுலரு. சாண்ட்னர் சிஎஸ்கேல இருந்த சிங்கம். ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட நமக்கு வின் பண்ணி கொடுத்த க்ரூஷியல் மேட்ச்சில் வின் பண்ணி கொடுத்த சாண்ட்னரு மும்பைக்கு போயிட்டான். அப்புறம் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் 2 பேர், ரிக்கிள்டன் வில்லியம்ஸு. டோப்லே இங்கிலாந்து பிளேயர், ஆர்சிபியில் இருந்தவன் இப்போ மும்பைக்கு போயிட்டான். ஜாக்கப்ஸ் அவன் வெஸ்ட் இண்டீஸ்காரன் ஜாக்கப்ஸ். அர்ஜுன் டெண்டுல்கரை ஃபஸ்ட்டு டே எடுக்கல, 2வது டே 30 லட்சத்தில் எடுத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய ஒரு காசு கம்மியாக செலவு பண்ணுற டீமாக இருக்கும் போல் எப்போ பார்த்தாலும். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, மும்பை இந்தியன்ஸில் விளாட்றவன் தான் இந்தியா டீமில் ஒரு விளையாடுவான் நல்லா. ஏன்னா அவங்க தான் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குற டீமாக இருக்குது. ஐ ஹம்பிள் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் மும்பை இந்தியன்ஸ். அடுத்தது பஞ்சாப். பஞ்சாபி கிங்ஸில வல்டே கடி கடி கிங்ஸில வல்டே கடி கடி. பஞ்சாப் பார்ப்போம். ஸ்ரேயா சையரை 27 கோடி எடுத்துக்கிறாங்க. அம்மா ஹர்ஷதீப் சிங்கை ரீடிஎம் பண்ணிட்டாங்க. சஹல் ஆர்சிபியில் இருந்தார், ராஜஸ்தானில் இருந்தார், இப்போ பஞ்சாபுக்கு போயிட்டார். ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல் வெக்கங்கட்டவனே, வீணா போனவனே, மறுபடியும் நீ 4வது வாட்டி பஞ்சாபுக்கு வரடா. 2014, 2017, 2020, இப்போ மறுபடியும் 2000 ஆர்சிபிலேருந்து உன்னை துவச்சி தோரணை கட்டி தொங்க விட்டு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அப்புறம் வாதேரா, சஷாங்க் சிங்கு, பிரப்சிம்ரான் சிங் 2 பேர் தான் அவங்க ரீட்டைன் பண்ணதே. மற்றெல்லாம் புதுசாக இறக்கிட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ், ஒமர் ஜாய், ஃபெர்கியூசனு, பாதி பேர் ஆர்சிபியில் இருந்தவன் தான் இருக்கிறான். இதில் ஒமர் ஜாய் மட்டும் குஜராத்தில் இருந்தான். ஃபெர்கியூசனு, யாஸ் தக்கூர், ஆரன் ஹார்டி
ஏன்னா ரிக்கி பாண்டிங் தான் இப்போ பஞ்சாப் கோச். அவர் டெல்லியில் இருந்தாப்புல, டெல்லியில் அவர் இருந்து ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகலை. இப்போ பிரிட்டி சிண்டா மேடம் ரிக்கி பாண்டிங்கை இங்கே வாங்கிட்டாங்க. பஞ்சாப் கோச்சுக்கு வந்துரு, எங்களுக்காவது ஒரு கப்பை வாங்கி குர்றான்ட்டு போயிட்டாங்க. மற்றபடி சொல்கிறதுக்கு இல்லை. ஆறு சஞ்சு சாம்சன். இப்போ ராகுல் டிராவிட் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு T20 ஆஃப்டர் 12 to 15 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் கழிச்சு எங்களுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்த ராகுல் டிராவிட் ஜிக்கு மிகப்பார்ந்த நன்றிகள். இப்போ ராஜஸ்தான் ஜெய்ஸ்வால், சாம்சனு, ஜூரல், பராக், ஹெட்மயர் இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. சந்தீப் சர்மா புதுசாக எடுத்தது பார்த்தா 2 ஸ்ரீலங்கா பிளேயர். தீக்ஷனா சென்னை சிங்கமில் இருந்தது போயிடுச்சு. அடுத்தது மஃபாக்கா இவன் ஓவரில் தான் டிராவிஸ் ஹெட்டி கிழிச்சானுங்க சன்ரைசர்ஸ். அவனை இப்போ 1.5 கோடி கற்று வச்சுக்கிறாங்க. அந்த மும்பை விசஸ் SRHல கிழிச்சான் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா குட்டி பவுலர். மற்றபடி ராஜஸ்தான் ஒன்றும் இல்லை. ஃபசா ஃபரூக்கி அவனை சன்ரைசர்ஸ் தான் அவனை எடுத்து வச்சான். வாங்கடா RCB. மை ஃபேவரட் கிங் கோலி அண்ட் பட்டிதர் அண்ட் யாஷ் தயால் 3 பேர் ரீட்டைன். லியாம் லிவிங்ஸ்டன் பஞ்சாப்லேருந்து தான் போன வருஷம் இந்த வாட்டி RCBயில் எடுத்துக்கிறாங்க. பிலிப் சால்ட் ஓப்பனிங். கோலி சால்ட்டு தான் வருவாங்க மேக்ஸிமம். ஹேசல்வுட் கம்பேக்கு. ஹேசல்வுட் RCBயில் இருந்தார், CSKல இருந்தார், மறுபடியும் இப்போ RCBயில் வந்துருக்கிறாப்புல. ஜீதேஷ் சர்மா பஞ்சாபில் போன வருஷம் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஜீதேஷ் சர்மாவை இப்போ RCB எடுத்துருக்கு. ராஷிக் சலாம் அவன்லாம் என்னடா பண்ணான்? அவனை 6 கோடி கற்று வச்சுக்கிறீங்க. குருணால் பாண்டியா பரவாயில்ல. அப்போ RCB மும்பை மேட்ச் செம்மையாக இருக்கும். போனாட்டி லக்னோ குஜராத் நடந்தது 2 பாண்டியா, அப்புறம் லக்னோ மும்பை. இப்போ RCB MI வேறு. RCB MIனாலே எப்போவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ RCBயில் குருணால் பாண்டியா, டிம் டேவிட் அங்கே தூக்கி போட்டு இங்கே வந்துட்டான். மும்பையில் தூக்கி போட்டு எச்சக்கலை வெள்ளப்படாண்ணா அப்படின்னு போட்டு இங்கே வந்துட்டாங்க. மற்றபடி ருமாரியோ ஷெப்பர்டு, துஷாரா, ஸ்வப்னில் சிங்கை RTM பண்ணி எடுத்தாங்க. ஏன்டா டுப்ளஸி RTM பண்ணி எடுத்துக்கூடாதாடா? படிக்கல் வெக்கம் கட்டவன் வீணா போனான். நல்லா எடுத்து வச்சுக்கிறானு. அடுத்த லாஸ்ட்டு நம்ம சன்ரைசர்ஸ் கலாசன், கம்மின்ஸ், அந்த கடபார டீம் மாதிரி அந்த ஹெட்டு கம்மின்ஸு, கலாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி 4 பேர் ரீட்டைனு. இஷான் கிஷன் வாங்கிட்டாங்க. பவர் பிளேயில் என்னமா விளாடுவோம் இஷான் கிஷன். மும்பையை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி சன்ரைசர்ஸுக்கு போடா இஷான் கிஷன். ஷமி எடுத்தாங்கடா டே. சாம்பியன் பவுலர் ஷமி எடுத்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் அவன் குரூஷியல் டைமில் யாக்கர் போடுவான், ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுப்பான் ஹர்ஷல் பட்டேல். சன்ரைசர்ஸ் கொஞ்சம் நல்ல டீமாக இருக்குது இந்த வாட்டி. சன்ரைசர்ஸு, பஞ்சாபு, டெல்லி 3மே இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல டீம். ஜாம்பா, ரென்னூர் மல்லிங்கா, ஜூனியர் மல்லிங்கா மாதிரி ஒருத்தன் சன்ரைசர்ஸில் எடுத்துக்கிறாங்க. சென்னையில் ஜூனியர் மல்லிங்கான்னு பத்திரண்ணான்னு ஒருத்தன் சுற்றிட்டு திரிகிறான். இப்போ இங்கே மல்லிங்கான்னு பேர் வச்சுட்டு ஒருத்தன் இருக்கிறான். அப்புறம் பேரன் கார்ஸ் இங்கிலாந்து பவுலரு, 2 மெண்டிஸ், காமிந்து மெண்டிஸ் ஆல்ரவுண்டர். மற்றபடி சன்ரைசர்ஸும் அவ்வளோதாங்க. எந்த பிளேயர் எதில் எடுத்தா என்ன, மேட்ச் வர்றது தான் மெயின். பார்ப்போம் எவன் கப் அடிக்கிறான். இந்த வாட்டியாவது RCB இளவு பசங்க கப் அடித்து தொலைகிறானுங்களான்னு பார்ப்போம்.